சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நாளைக்கான மார்க்கெட் ஓகேங்களா. நாளைக்கோட எக்ஸ்பை பார்க்குறோம். பிஃபோர் நீங்கள் ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா, ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஃபண்டட் அக்கௌண்ட் வேணும், உங்கள்கிட்ட கேபிட்டல் இருக்குது, எனக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னா இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கங்க ஓகேங்களா. இது இருக்கும், ரெஃபரல் லிங்க் இருக்கும். மேலே நமக்கு இங்கே லிங்க் இருக்கும். ஆக்சுவலாக லிங்க் இருக்குது, கீழே ரெஃபரல் கோடுன்னு இருக்குல்ல. அந்த லிங்க்கை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சம் பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட் 5% டிஸ்கவுண்ட் வரும் உங்களுக்கு பேப்பர். இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நல்ல ட்ரேடிங் ஸ்கில் இருக்குது, எனக்கு நல்ல ஒரு கேபிட்டல் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதோட டீட்டெயிலும் நமக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கும், ஷார்ட்ஸ் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். டேரெக்டாக வீடியோக்கு போயிடலாம். நாளைக்கு MCX கமாடிட்டி கோல்டு கமாடிட்டியில் பார்த்துடலாம். க்ரூட் ஆயில் ஓகேங்களா. கோல்டு சார்ட்டு இல்லை சில்வர் சார்ட்டு இதில் பார்த்துடலாம். போயிட்டு இங்கே என்ன பண்ணலாம், ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம், எனர்ஜி மெட்டல்ஸ் இருக்குது, மெட்டல்ஸ் பார்த்துடலாம். கோல்டு ஃப்யூச்சர் என்ன பண்ணுறேன், கோல்டு ஃபியூச்சர் கொடுத்துருக்கேன். ஹையர் டைம் ஃப்ரம் அனௌன்ஸ்மெண்டர் கமாடிட்டி ஓகே. கோல்டு ஃபியூச்சர் எடுத்திருக்கேன். MCX ஃபியூச்சர் 31 ஜூலை ஓகேங்களா. நமக்கு கோல்டு இப்போது என்ன இருக்குது, கரெக்டாக ஆக்சுவலாக லோயர் லோ ஓகேங்களா. நல்லா ஒரு டே சார்ட், 1 hour சார்ட்டு, ஒரு நல்ல ஒரு ஃபாலு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு ஆகஸ்ட் 31 ஃபியூச்சரில் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே என்னென்னா நல்லா ஒரு பை ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, என்ன பண்ணலாம், ஆக்சுவலாக நமக்கு இந்த லோ இருக்குல்ல, ஆக்சுவலாக இந்த லோ ஸ்ட்ராங் சப்போர்ட் நமக்கு 14,200 நியர், உங்களுக்கு 14,001 நியர். ஆக்சுவலாக மார்க்கெட் இங்கேருந்து நமக்கு என்ன இருக்குது, ஆக்சுவலாக ஹைலேருந்து ஃபாலோ ஆன மார்க்கெட்டு ஓவரால் இந்த ஹைலேருந்து மார்க்கெட் நமக்கு ஃபாலோ ஆன மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது, ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, டபுள் பாட்டம் ஓகேங்களா. ப்ரீவியஸ் இதே இடத்துல நமக்கு டபுள் பாட்டம் எடுத்திருக்கு. மறுபடியும் என்ன ஆகலாம் அப்படின்னா, இந்த பிரேக் அவுட் ஆகி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கலாம் உங்களுக்கு. பை ட்ரெண்டு இங்கே பையர்ஸ் மறுபடியும் இந்த லாஸ்ட் 3 கேண்டில்ஸில் பையர்ஸ் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு கொஞ்சம் அக்யூமுலேஷன் சொல்லுவோம், இது அக்யூமுலேஷன் ஜோன்னு சொல்லுவோம். இந்த லோ இது சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸு. இங்கேருந்து வந்த மார்க்கெட்டு மறுபடியும் இந்த சப்போர்ட் எடுத்திருக்கு, மறுபடியும் இந்த சப்போர்ட்டே இன்க்ரீஸ் ஆகலாம் உங்களுக்கு. இல்லை அப்படின்னா இதை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான வரைக்கும் மார்க்கெட் இந்த லாஸ்ட் 3 or 4 கேண்டில்லே என்ன ஆகலாம், ரன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் இந்த ரேஞ்ச் போன்ற நீங்கள் இது பண்ணிட்டீங்க, பை பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் கூட சின்ன ஒரு ஆர்டர் கூட ப்ளேஸ் பண்ணலான்னு தான் இருக்குது ஆக்சுவலாக ஓகேங்களா. ப்ளேஸ் பண்ணுங்கள். இங்கே பை என்ட்ரி இதை வச்சு நீங்கள் பேஸ்டான இதை வச்சு என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னாலும், ஒரு என்ட்ரி, சின்ன ஒரு என்ட்ரி ஆக்சுவலாக இங்கே பை என்ட்ரி ஓகேங்களா எடுத்துருந்தீங்க அப்படின்னாலும், ஒரு நல்ல ஒரு டார்கெட் வர வரைக்கும் என்ன பண்ணுங்கள், வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள். ஆஃப்டர் இதோட லெவல் எங்கே போகலாம் அப்படின்னா 14,800, அதாவது இதோட கான்ட்ராக்ட் பார்த்துக்கணும். உங்கள் ஃப்யூச்சர் 31 ஜூலை மேலே இருக்குல்ல, 2026 டேவோட சார்ட்டு, கோல்டு சார்ட் இது இந்த ஃப்யூச்சரோட சார்ட்டு ஓகேங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக அனலைஸ் பண்ணிட்டு என்ட்ரி எடுக்கணும். இப்போ நான் ஒரு சின்ன ஒரு என்ட்ரி கூட ஆக்சுவலாக லைவாக நீங்கள் அனலைஸ் பண்ணுறப்போ சம்டைம் என்ட்ரி கிடைக்கும். இது எனக்கு என்னுடைய இதுபடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பை ட்ரெண்டு உங்களுக்கு சின்ன ஒரு மினிமம் ஆவரேஜ் இன்ட்ராடேக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ஸில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அனலைஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம். இது சப்போர்ட்டாகவும் இது ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். டேவுக்குன்றப்போ இந்த கேண்டில்ஸும் இருக்குல்ல,
எவ்வளோ கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஓகேங்களா, ஒரு 6 days ஆர் 7 days எடுத்திருக்கு ஆக்சுவலாக. இங்கே வந்து மறுபடியும் அடுத்த ஒரு 6-7 நாளில் மார்க்கெட் வந்து ஒரு 1 week ஆர் 2 weeks, ஒரு 5 to 7 days மறுபடியும் இந்த ஹை போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஜோனாக ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதை அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. இந்த ரேஞ்சு போண்டு இதை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இதை டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இது அடுத்து சில்வர் சார்ட்டு பார்த்துடலாம். ஸோ என்ன எடுத்திருக்கேன், சில்வர் சார்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சில்வரும் இந்த மந்த்தான ஆகஸ்ட்டுக்கான ஃபியூச்சர். ஓகேங்களா, மார்க்கெட் என்ன இருக்குது, இந்த ஹைலேருந்து நமக்கு நான் இந்த லோ ஆக்சுவலாக ப்ரீவியஸ் லோ ஆல்ரெடி நல்லா ஒரு ஃபாலோ ஆகிருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா இங்கே வந்து நல்லா ஒரு ரேலியான மார்க்கெட், ப்ராஃபிட் புக்கிங். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் என்ன இருக்குது நமக்கு பியூராக சைட்வேஸ் மார்க்கெட், லோ அண்ட் ஹை, மறுபடியும் வந்து சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, சப்போர்ட்டு, மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் ஆக்சுவலாக, ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் ஆக்சுவலாக, நமக்கு மறுபடியுமே வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டு 3 days ஆர் 4 days, ஸோ இந்த லோ, இந்த 2 கேண்டலோட லோ, ஓகேங்களா, இந்த 2 சப்போர்ட்டு, ப்ரீவியஸ் சப்போர்ட்டு, இது வந்து ஹை. இங்கே வந்து இந்த ஹை போய்ட்டு மறுபடியும் மார்க்கெட் இந்த லோவே வந்திருக்கு. இங்கே என்ன இருக்குன்னா பியூராக வந்து சைட்வேஸ். லாஸ்ட்டு 4 days வந்து என்ன இருக்குது, சைட்வேஸில் தான் இருக்குது பியூராக. ஸோ இந்த லோ, ஓகேங்களா. ஸோ இப்போது இது உள்ளே இருக்கிறப்போ என்ன பண்ணுங்கள், இது உள்ளே இருக்கிறப்ப என்ன பண்ணுங்கள், இந்த லோவெலாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நமக்கு என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணுவோம்ல. ஸோ சைட்வேஸ் மார்க்கெட், ஓகேங்களா, இந்த லெவலை மாற்றிட்டு இது உள்ளே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதை என்ன பண்ணலாம், லோயர் டைம் ஃப்ரேமுக்கு கன்வே பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன தெரியும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 hours சார்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, 2 hours சார்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த லோ மறுபடியும் வந்து மார்க்கெட் என்ன ஆகலாம், நமக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹை டு இந்த லோ, மறுபடியும் இந்த ஹை, ப்ரீவியஸ் லோ வந்திருக்கு, மறுபடியும் இந்த ஹைலேருந்து இந்த லோ சப்போர்ட்டு, மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸு, மறுபடியும் சப்போர்ட்டில் இருக்குது. இங்கே என்ன பண்ணலாம் ஆக்சுவலாக, இதை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு நியூவாக இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சப்போர்ட்டாக ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. இந்த சப்போர்ட்டை எப்போல்லாம் பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ பை ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டியாக இருக்கும். ஸோ அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஃப்யூச்சர் சார்ட்டு, கோல்டு சார்ட்டு, சில்வர் சார்ட்டு ஆக்சுவலாக இண்டிவிஜுவலாக நம்ம வந்து சார்ட்டு கொஞ்சம் நம்ம பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்ப்போம். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் இல்லைன்னா மெயில் ஐடிக்கு கேளுங்க. ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.